many commissions to mankind. மனுக்குலத்துக்கு கர்த்தர் அநேக கட்டளைகளை கொடுத்தார். But the original commission that he gave in Genesis first chapter, ஆனால் அசலான ஒரு கட்டளை, உண்மையான ஒரு கட்டளை ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் தேவன் கொடுத்தார். if we understand this fully, we can lead our life victoriously. இந்த கட்டளைகளை நீங்கள் உண்மையிலேயே சரியாக புரிந்து கொண்டால் ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழலாம் நாம் ஒவ்வொருவரும். In the beginning of the year, from the beginning of the year, we have been focusing on this commission in Genesis 1:28. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்தே இந்த கட்டளையை குறித்து ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் உள்ள கட்டளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We have seen be fruitful and multiply. It doesn't stop there. கனிகொடுங்கள் பலுகி பெருகுங்கள் என்கிற அந்த கட்டளை நாம் தியானித்தோம். ஆனால் அதோடு அங்கு நின்று விடவில்லை. And the Lord went on to say, fill the earth and subdue it. அதை தொடர்ந்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். Be fruitful means கனிகொடுங்கள் என்றால் அதன் அர்த்தம் என்ன? you have to lead a productive life where your fruits, your fruitfulness of your labor contributes to the well-being of God's creation on this earth. கனி கொடுத்தல் என்றால் தேவன் சிருஷ்டித்த இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலும் அதனுடைய மேன்மைப்படுத்தும்படியாய் நம் ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்கள் இருக்கும்படியாய் நாம் கனி உள்ளவர்களாக, நாம் ஆற்றல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். See, as Christians, let's say you are a farmer. If you always think, what am I going to get out of land for myself, you are not a good farmer. நீங்கள் விவசாயியாக இருப்பீர்களானால் நீங்கள் விதைக்கிற அந்த நிலத்திலிருந்து என்ன எனக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் சரியான ஒரு விவசாயி அல்ல. God created this earth. தேவன் இந்த பூமியை உருவாக்கினார். He created the sun. சூரியனை உருவாக்கினார். He is sending the rain. அவர் மழையை அனுப்புகிறார். All you are doing is making sure it brings the produce. நீங்கள் செய்கிறதெல்லாம் அதிலிருந்து நல்ல பலன் வருகிறதா என்பதை உறுதிப்படுத்துகிறீர்கள். And it is not just for you, it is to bless so many people around with your rice or wheat or vegetables or fruits you are taking all over, and you are making sure God's creation is also blessed. நீங்கள் விதைக்கிற அந்த விதையிலிருந்து இந்த பூமி அநேக கனிகளை கொடுத்து உங்களுடைய அவசியத்துக்கு மாத்திரமல்ல, இந்த பூமியில் உள்ள மற்றவர்களுடைய உபயோகத்துக்காகவும் அது இருக்க வேண்டும். தேவனுடைய சிருஷ்டி அதன் மூலமாக இன்னும் மேன்மைப்பட வேண்டும் என்று நீங்கள் செய்ய வேண்டும். You crossed the ocean and came to this country to work. நீங்கள் கடலை கடந்து இந்த தேசத்திலே வேலை செய்யும்படியாக வந்திருக்கிறீர்கள். I know many of us think, what can I get out of here, and how can I, the very first day of the month or whenever you get your salary, you line up to the exchange house and send the money to your own home. That is how many of us think. அந்த மாதத்தின் வேலை செய்து அந்த மாதத்தின் கடைசியில் எப்போது அந்த சம்பளம் உங்களுக்கு கிடைக்கிறதோ உடனடியாக அதை வாங்கி அங்கே வரிசையில் நின்று எக்ஸ்சேஞ்சில் போய் பணத்தை உடனடியாக அதை அனுப்பிவிட்டீர்கள் என்பதை உறுதி செய்கிறீர்கள். இதுதான் எல்லாருடைய அனுபவம். It is a very sad life. If you lead a life like that, it is a very sad life. It's a tragic life. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் அது மிகவும் ஒரு துக்கமான ஒரு வாழ்க்கை, ஒரு சங்கடகரமான ஒரு நிலைமை. The land where God has kept you here, you are supposed to be a blessing. You are supposed to bring fruits to bless the people in this country and around you. தேவன் உங்களை வைத்திருக்கக்கூடிய இந்த தேசத்திலே நீங்கள் கனியுள்ளவர்களாகி, இந்த தேசத்துக்கு உபயோகமுள்ளவர்களாகி, உங்களை சார்ந்தவர்களுக்கு உபயோகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். That is truly what God has brought you here for, not just so that of course our family will be blessed, of course our family back home will be blessed, that goes without saying, but that is not the reason why the Lord has brought you here. நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் உண்மையான தேவனுடைய நோக்கம் அது மாத்திரமல்ல. You have to be fruitful wherever you are. In your company, you have to bless your company and people around it. Wherever you are, I will give you an example.
Yesterday we were looking at the numbers for Nepal. How many millions of Nepalis have escaped poverty by coming to this country and the Gulf countries. நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறீர்களோ, நீங்கள் வேலை செய்கிற ஸ்தாபனத்தில் ஆகட்டும், எங்கிருந்தாலும் அந்த தேசத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நேற்றைய தினத்தில் நாங்கள் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தோம். நேபாள தேசத்திலிருந்து கோடி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த இடத்துல வேலை செய்யும்படியாய் வந்து தப்பித்து போனவர்கள். They have lifted the whole country of Nepal out of poverty in the last 10 years. கழிந்த 10 வருஷ காலங்களில் அவர்கள் அந்த நேபாள தேசத்தை மிகவும் பஞ்சத்துக்கு உட்படுத்தினார். பஞ்சத்திலிருந்து வெளியே கொண்டாந்துட்டாங்க. They brought it out of poverty. அவர்கள் அந்த பஞ்சத்திலிருந்து அந்த தேசத்தை, தங்களுடைய தேசத்தை வெளியே கொண்டு வந்தார்கள். Who blessed them? This country and Qatar and Saudi Arabia. They blessed that country through these salaries and others. அந்த வந்தவருடைய அந்த சம்பளம் மூலமாய் சவுதியா, கத்தார், இந்த தேசம் அந்த நேபாளத்தை ஆசீர்வதித்தது. How much more as Christians we should think differently. கிறிஸ்தவர்கள் என்ற அடிப்படையில் எவ்வளவு அதிகமாய் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். Be fruitful. கனியொடுங்கள். Tomorrow when you go to work, think that you have to be fruitful to the person, to the company, whoever engaged you, whoever employed you. Don't keep on complaining. What the salary I get is low. This is hard. This is they are trying to be harsh. Bless them. That is why God has kept you there. நாளைய தினத்திலிருந்து வேலைக்கு போகும்போது நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களை வேலைக்கு நியமித்திருக்கக்கூடிய அந்த ஸ்தாபனத்துக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், எவ்வளவு நன்மையை செய்ய வேண்டும், எவ்வளவு கடினமாக அவர்கள் உங்களை நடத்தினாலும் கூட அந்த கம்பெனிக்கு, ஸ்தாபனத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். And then the Lord commanded, multiply. அதனோடு கூட ஆண்டவர் பலுகி பெருகுங்கள் என்று சொன்னார். Have children who will have their own children, all the generation to come, they will live under the rule of God. That is what multiply means. அதனுடைய பெருக்கம் என்றால் நாம் பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும், அவர்களுடைய இன்னும் சந்ததிகளை பெருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சந்ததிகளை பெருக்கி தேவனுடைய அந்த ராஜாங்கம், ராஜரீகத்துக்கு உட்பட்டு எல்லாரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். In the New Testament, it is not only our physical children but also the spiritual children. They have to we have to multiply our spiritual children. புதிய ஏற்பாட்டில் நாம் நம்முடைய சொந்த சரீர பிரகாரமான பிள்ளைகளை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய அநேக பிள்ளைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டும், நாம் உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். And then the Lord told the man, fill the earth. அதோடு அந்த மனுஷனிடத்தில் தேவன் சொன்னார், பூமியை நிரப்புங்கள். Spread throughout the earth. Bring the influence of His Lordship, Jesus Christ, through your service, through your lordship, through your lifestyle, through your submission. நீங்கள் பூமி எங்கும் நிரப்பி நீங்கள் தேவனுடைய அந்த கர்த்தத்துவத்தின் கீழ் இருந்து இந்த பூமியில் உள்ள அந்த பூமியில் நீங்கள் அதிகமான வேலை செய்து அதிகமான அந்த நீங்கள் பலுகி பெருக வேண்டும், பூமி எங்கும் சிதறி போய் நீங்கள் பூமியை நிரப்ப வேண்டும் என்று சொன்னார். Jesus said you have to be witnesses to the uttermost part of the earth. இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்தின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். From our church, small church, children will go to at least 70 countries and they will be witnesses all over this world. நம்முடைய இந்த சின்ன சபையிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு போய் 17 நாடுகளுக்கு மேலான நாடுகளில் போய் அவர்கள் இந்த தேசத்துக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். And lastly, the Lord said, subdue it. கடைசியாக சொன்னார், நீங்கள் ஆளுகை செய்யுங்கள். கீழ்ப்படுத்துங்க. Subdue it. Put it under your feet. உங்களுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்த வேண்டும் என்று தேவன் சொன்னார். Because the Lord created the Garden of Eden and put the man there. ஏனென்றால் தேவன் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி மனுஷனை அங்கே வைத்தார். Outside the Garden of Eden there was mess. There was still chaos. There were still problems. There was Satan and his fallen angels hanging around on the earth. ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே விழுந்து போன தூதர்கள் இன்னும் பலவிதமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே இருந்து கொண்டிருந்தது. And that word in Hebrew, subdue it, means it's a military term. You have to go capture it, bring it under the subjection.
கீழ் கீழ்ப்படுத்துங்கள் என்ற எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் அது ஒரு இராணுவ சொல். நீங்கள் அதை கைப்பற்றி அதை உங்களுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும், உங்களுடைய ஆளுகைக்கு உட்படுத்த வேண்டும். What our Father, when He created Adam and Eve, when He created man, He said, okay, I'm giving you this beautiful garden, but I want you to go out and start ruling and reigning and bringing Satan and his angels, fallen angels, under your feet. தேவன் இந்த பூமியை உருவாக்கி, ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி, மனுஷனை உருவாக்கி, அந்த ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை வைத்தபோது தேவன் தன்னுடைய அந்த மனுஷனிடத்தில், நீங்கள் இந்த இடத்திலிருந்து வெளியே போய் நீங்கள் ஆண்டு கொண்டு சாத்தானை உங்களுக்கு கீழ்ப்படுத்தி சகலவற்றையும் நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னார். Amen. And you know, actually opposite happened. Adam invited Satan into Garden of Eden. So you know that story. But when the nation of Israel was created by God, they were actually subjugating only that little country called the Palestine, the promised land. That's all they were focusing on. தேவன் மனுஷனுக்கு இப்படிப்பட்ட கட்டளையை கொடுத்த பிறகு நடந்தது தலைகீழாக. ஆனால் அதை தொடர்ந்து தேவன் ஒரு தேசத்தை உருவாக்கி, இஸ்ரவேல் என்கிற அந்த பாலஸ்தீனா தேசத்திலே தேவன் ஒரு சிறு கூட்டத்தை, சிறு இடத்தை தன்னுடைய நாம மகிமைக்கென்று உருவாக்கினார். When Jesus came, He gave us a new commission on earth as it is in heaven, and go into all the world. That means now as Christians we are not limited to Palestine. We have to go and subjugate, bring the whole earth under the rule of Jesus Christ. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் நம்மிடத்தில், நீங்கள் பரலோகத்தில் இருக்கக்கூடிய சித்தம், தேவனுடைய சித்தம் போல இந்த பூமியில் ஆகட்டும், நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கட்டளையிட்ட போது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த பூமி எங்கும் தேவனுடைய திட்டத்திற்கு உட்பட்டு தேவனுடைய சித்தம் நிறைவேறி தேவனுக்கென்று கனி கொடுத்து தேவனுக்கென்று மனுஷன் இந்த பூமியை ஆளுகை செய்யும்படியாய், பாலஸ்தீனா தேசம் மாத்திரமல்ல பூமி அனைத்தையும் ஆளுகை செய்ய தேவன் உருவாக்கினார். Amen. When Jesus was resurrected, He brought the keys of authority that Adam gave to Satan. He took it back. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது ஆதாமால் சாத்தானிடத்தில் கையளிக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை மறுபடியும் எடுத்துக்கொண்டார். இந்த பாட்டு நம்ம பாடுவோம்ல, சாத்தானின் அதிகாரம் எல்லாம் இயேசு தகர்த்து விட்டார். யாருக்காவது பாட தெரியுமா? சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலால் மிதித்து விட்டார். Amen. 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 In Luke 10th chapter verses 18 and 19, Jesus said to them, I saw Satan fall like lightning from heaven. Behold, I have given you authority to tread on serpents and scorpions and over all the power of the enemy, and nothing shall hurt you. லூக்கா 10வது அதிகாரம் 18-19வது வசனத்தில் இயேசு சொன்னார், இயேசு அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? ஆமென். கொஞ்சம் கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படுறவங்க கை தூக்க வேணாம், பயப்படாதவங்க கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அசுத்தாவிகள் உங்களை மேற்கொள்ளாது. ஆமென். சாத்தான் உங்களை மேற்கொள்வதில்லை. அவனுடைய சதி திட்டம் உங்கள் மேல் நிறைவேறாது. ஆமென். ஏனென்றால் இயேசு ஏற்கனவே சாத்தானை முறித்து விட்டார். ஆமென். அது மாத்திரம் சொல்ல, அவர் என்ன சொன்னாரு? அதனால நீங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நான் சர்ப்பங்கள் மேல ஏறுவேன். ஆமென். ஹல்லேலூயா. சர்ப்பம் அதெல்லாம் தேளெல்லாம் சாத்தானை குறிக்கிறது. In Colossians 2:15,
கொலோசையர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் When Paul is talking about Jesus' death on the cross, he says he disarmed the rulers and authorities and put them to open shame by triumphing over them in Jesus Christ. சிலுவையில் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து பவுல் குறிப்பிடும்போது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Amen. Amen. If you believe, you will say amen. Amen. Hallelujah. 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 And the Lord said, it is not only me. He has transferred that power and authority to you and me. கர்த்தர் சொன்னார், இந்த காரியத்தை நான் மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தை எனக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கையளித்திருக்கிறார். Amen. ஆமென். உங்க பேர் என்ன? கான்கரர். ஓகே. வேற என்ன? வெளியே போனால் உங்களை என்ன சொல்லுவாங்க? நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்தவன். விசுவாசின்னு சொன்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க. எல்லாரும் விசுவாசி தான் உலகத்தில். நீங்கள் கிறிஸ்தவர் இல்லையா? ஆமென். புரியுதா புரியலையா? வாட் எவர் அப்ளைஸ் டு கிரைஸ்ட் அப்ளைஸ் டு யூ. கிறிஸ்துவுக்கு எது எதெல்லாம் சாத்தியமோ அது உங்களுக்கும் சாத்தியம். ஆமென். Whatever Christ has done is attached to you. கிறிஸ்து எதை எதையெல்லாம் செய்தாரோ அது உங்கள் வாழ்க்கையிலும் இணைக்கப்பட்டிருக்கிறது. Amen. ஆமென். If Jesus comes here today, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் வருவாரானால், if somebody is demon possessed, உங்களில் சிலர் ஒருவேளை பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களாக இருந்தால், what will happen? இயேசு என்ன செய்வார்? What will happen? என்ன நடக்கும்? பிசாசு ஓடிப்போம். பிசாசு ஓடிப்போம். பிசாசு ஓடி போயிடும். Amen. ஆமென். Shouldn't it happen when you go into a room? ஒரு அறையில் நீங்கள் போகும்போது அது சம்பவிக்க கூடாதா? Yes or no? ஆமாவா? அந்த அதிகாரத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுத்திருக்காரு. ஆமென். Amen. Amen. If Jesus comes here, if somebody is sick, he is going to just stand here and the sick person will be continue to be sick. இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் வந்து இந்த இடத்துல ஒரு வியாதிப்பட்ட மனுஷன் இருப்பார் என்று வைத்துக்கொண்டால், இயேசு இங்கே இருந்து வியாதிப்பட்ட மனுஷன் வியாதியோடு கூட இருப்பானா? ஒரு ஆள் தான் இல்லைன்றாரு. இயேசு மேலே நம்பிக்கை இல்லை, அப்புறம் நமக்கு எங்க இருக்கும்? And you are Christ walking on this earth, inside the hospital when you are going to work, inside the school, inside the office. You are Christ. நீ தான் நடமாடும் கிறிஸ்துவாக இருக்கிறாய். நீ தான் நடமாடும் சுவிசேஷமாக இருக்கிறாய். ஆமென். 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 Should the sick people be healed or not? வியாதியஸ்தர்கள் சுகமாவார்களா இல்லையா? அட்லீஸ்ட் எனக்கா ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். When you believe, Jesus said everything is possible. நீங்கள் விசுவாசித்தால் இயேசு சொன்னார் எல்லாம் சாத்தியமாகும். Hallelujah. 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 And he says in 1 John 5:4, for everyone born of God overcomes the world. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். Amen. ஆமென். I am an overcomer. நான் மேற்கொள்கிறவன், ஜெயிக்கிறவன். எல்லாரும் சொல்லுங்க, I am an overcomer. நான் ஜெயிக்கிறவன். Hallelujah. 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 எதையெல்லாம் மேற்கொள்ள போறோம்? உலகத்தை. வேற எதை மேற்கொள்ள போறோம்? மாம்சத்தை. ஸ்தோத்திரம். வேற எதை மேற்கொள்ள போகிறோம்? பிசாசை. ஆமென். நல்லா சாப்பிட்டு வந்திருக்காரு ஊர்ல. ஆமென். ஹalleluya. எல்லாரும் அவங்க ஊருக்கு அனுப்பணும். இப்ப எதையெல்லாம் மேற்கொள்ள முடியும்? நோய்களை, சாத்தானை, அவனுடைய சதி திட்டங்களை, ஆமென், எல்லாவற்றையும், கடன்களை, பாரங்களை, கட்டுகளை, சங்கிலிகளை நீங்களும் நானும் மேற்கொள்ள முடியும். ஆமென். ஹalleluya. Hallelujah. Because the Bible says so. ஏனென்றால் வேதம் நமக்கு அது உத்தரவாதம் கொடுக்கிறது. And as Sister Shanti said in Romans 8:37, we are more than conquerors through him who loved us. சிஸ்டர் சாந்தி சொன்னது போல ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். உங்க பேர் என்ன? முற்றும் ஜெயம் கொள்கிறவர்கள். உங்க பேர் என்ன? முற்றும் ஜெயம் கொள்கிறவர்கள். I am a conqueror. முற்றும் ஜெயம் கொள்கிறவன். Hallelujah. 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 And 1 John 2:14 he said, I have written to you young man. 1 யோவான் 2:14 வாலிபரே நான் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். இங்க எத்தனை பேர் யங் மேன் இருக்கோம்? வாலிபர் எத்தனை பேர் இருக்கோம்? கை தூக்குங்க பார்க்கலாம். வாலிபர் சகோதரிகளும் சேர்த்தான்.
சகோதரிகள் எல்லாரும் வாலிபர்கள் தான். ஆமென் ஆமென். ஆமென் சகோதரர்ல ஒருவேளை 1-2 பேர் இல்லாம இருக்கலாம். I have written to you, young man, because you are strong, and the word of God abides in you, and you have overcome the evil one. வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Amen. Amen. அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். உங்க பேரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். 1 யோவான் 2:14. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா கொஞ்சம்? நான் பலவான். 1 யோவான் 2:14. கொஞ்சம் எல்லாரும் எழுந்து நின்று வாசிக்கலாம். வாசிங்க. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஆமென். ஆமென். எல்லாரும் என்ன அறிக்கை போறோம்? நான் வாலிபன். நான் வாலிபன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் வாலிபன். சம்பத் நீங்களும் தான். நான் வாலிபன். வாலிபன். அடுத்தது என்ன சொல்லலாம்? நான் பலவான். சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. நான் பலவான். பலவான். அடுத்தது நான் பொல்லாங்கனை ஜெயித்தேன். ஜெயித்தவன். ஹalleluya. 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 விசுவாசிக்கிறோமா? ஆமென். 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 கர்வோம். This is the gospel. Romans 1:18 says gospel is the power of God. ரோமர் 1:17 சொல்கிறது சுவிசேஷம் தேவ பலனாய் இருக்கிறது. Amen. ஆமென். For the kingdom of God is not in talk, it is in power. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. You go and talk to people, you go and give tracts, you go and share the gospel, nothing is happening. Why? That is not the gospel. Gospel is, yes, it includes word, but when you go and share the gospel, if that person is under the influence of Satan in any way, idols, all kinds of demonic things or disease or death or depression, whatever, when you are talking, you have to first of all raise them out of that bondage. நீங்கள் சுவிசேஷம் சொல்லும்போது அவர்களோடு கூட பேசுகிறீர்கள், துண்டு பிரதி கொடுக்கிறீர்கள், அவர்களோடு நீங்கள் ரொம்ப இடைபடுகிறீர்கள். அது உண்மைதான், தேவைதான். ஆனால் நீங்கள் சுவிசேஷம் சொல்ல போகும்போது அவர்கள் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தாலும், அவர்கள் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்தாலும், வியாதிகள் இருந்தாலும், மன அழுத்தம் உடையவர்களாக இருந்தாலும், அவர்கள் நீங்கள் பேசும்போது அவைகளிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும். Hallelujah. 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 Gospel is the power of God. சுவிசேஷம் அது தேவனுடைய பலன். Amen. Amen. Gospel is the power of God. சுவிசேஷம் தேவனுடைய பலன். When you say Jesus died on the cross for my sins, sicknesses and sorrows, this is not philosophy, this is not theology, this is not some theory, this is the fact, this is the truth. நீங்கள் என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக, என்னுடைய வியாதிக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லும் பொழுது இது ஏதோ ஒரு இறையியல் கோட்பாடு அல்ல, இது ஏதோ ஒரு விதிமுறைகள் அல்ல, இது ஜீவன் தரக்கூடிய வார்த்தை. Amen. 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 We have meditated all these things. We know from John 14 verses 12 to 14, very truly Jesus told us, very truly I tell you, whoever believes in me will do the works I have been doing, and they will do even greater things than these, because I am going to the Father, and I will do whatever you ask in my name, so that the Father may be glorified in the Son. You may ask me for anything in my name, and I will do it. நாம் இதை அநேக தரம் இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். யோவான் 14வது அதிகாரம் 12லிருந்து 14 வரைக்கும் இயேசு சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். Amen. 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 In Matthew 10:7-8, Jesus told us, as you go preach, saying, the kingdom of heaven is at hand, heal the sick, raise the dead, cleanse the lepers, cast out demons, freely you are received, freely give. மத்தேயு 10வது அதிகாரம் 7-8 வசனங்களில் இயேசு சொன்னார், நீங்கள் போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள்,
வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். Amen. Amen. As a church, as TCF, and as individuals, as families, in the last few years, we have been growing in the knowledge and experience of the power of the gospel, which releases people around us from bondage, sickness, sins, demon possession, and depression. I praise and thank God for this, but we have still a long way to go. நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆகட்டும், நம் சபையாகட்டும், நாம் எல்லாரும் சேர்ந்து வியாதி உள்ளவர்களை சுகமாக்க, அடிமைத்தனத்திற்குள்ளவர்களை விடுதலையாக்க, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுவிக்கும்படியாய், மரணக்கட்டில் இருக்கிறவர்களை விடுவிக்கும்படியான அந்த விடுதலையாக்கும் சுவிசேஷத்தை நாம் அநேக வருஷங்களாய் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் இன்னும் அதிகமாய் நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Amen. ஆமென். இந்த வசனங்கள், இந்த வாக்குறுதிகள், இதையெல்லாம் நம்ம இணைத்து சேர்த்து பார்த்தா என்ன நடக்கணும்? தமிழ் இங்கிலீஷும் சொல்லாமல் நீங்கள் மார்த்தாண்டம் போயிருந்தீங்க. What do you think if you put all these things together, what should happen? இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த தேவனுடைய வசனங்கள், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் நீங்கள் இணைத்து பார்த்தால் எதை நீங்கள் பார்ப்பீர்கள்? This is my heart and I want this to be your heart also. இது என்னுடைய இருதயம், என்னுடைய இருதயத்தின் விருப்பம். அது உங்களுடைய இருதயத்தின் விருப்பமாக மாற வேண்டும். If you walk, if I walk, if brother walks in this place, இந்த இடத்தில் நான் நடந்தால், சகோதரன் நடந்தால், இந்த இடத்தில் நடந்து போகும்போது, if you walk into a dark place, ஒரு இருளான இடத்தில் நீங்கள் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது, there are so many precious sisters who are here, more than 30 sisters who are nurses in hospitals. If they walk into hospitals, 30க்கு அதிகமான சகோதரிகள் ஆஸ்பத்திரியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆஸ்பத்திரியில் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது என்ன சம்பவிக்க வேண்டும்? And we have more than 20 young people who are doctors, who are going to be doctors, who are already doctors. 20க்கும் மேற்பட்ட டாக்டர்கள், இன்னும் டாக்டர்களாக போகிறவர்கள், ஏற்கனவே ஆனவர்களும் இருக்கிறார்கள். And there are so many precious brothers coming from camp. When you walk inside the camp, all the time people are complaining, they are drinking here, they are doing drugs, they are watching pornography. I am in a mess. My room is so difficult to live. கேம்பிலிருந்து வரக்கூடிய சகோதரர்களாகட்டும், பல நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்வார்கள். மற்ற ஜனங்கள் எல்லாரும் பலவிதமான ஆபாச படங்களை பார்க்கிறார்கள், இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்கிறார்கள், குடிக்கிறார்கள், வெறுக்கிறார்கள் என்கிற காரியங்களை சொல்வதுண்டு. You go into that place must change. நீங்கள் அப்படிப்பட்ட இடத்தில் பிரவேசிக்கும் போது, போகும்போது அந்த இடம் மாற வேண்டும். Do you believe that? விசுவாசிக்கிறீர்களா? Because God's word is in you. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது. The blood of Jesus Christ is upon you. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்கள் மேல் இருக்கிறது. The Spirit of God is inside you. தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். The Holy Spirit has given you power in your hand. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய கரங்களில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். He has given power in your prayers. உங்களுடைய ஜெபங்களில் வல்லமையை கொடுத்திருக்கிறார். He has given you a name that is above all names, Jesus. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமான இயேசு என்ற நாமத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். I want you to capture that vision with me. You walk into a room, that room should change. Demons should leave. They should drop the drugs or alcohol or pornography. The sick people should stand up and praise God. That is the vision I want you to capture inside your heart. நீங்கள் போகிற இடங்களில் தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள், குடிவெறியில் இருக்கிறவர்கள், மோசமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறவர்கள், தங்களுடைய அந்த இடத்தில் பிசாசு அவர்களை விட்டு போக வேண்டும், அவருடைய வாழ்க்கை மாற வேண்டும். இந்த ஒரு தரிசனத்தை உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் பெற்றுக்கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நான் போகிற இடத்துல எல்லாம் சங்கிலிகள், கட்டுகள் அற வேண்டும். பரிசுத்தம் இறங்க வேண்டும். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். நான் வாயை திறக்கிறதுக்கு முன்பாகவே சத்ருவின் ஆதிக்கம் நீங்க வேண்டும். நீ வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த தரிசனத்தை எனக்கு தாரும், அந்த வல்லமையை எனக்கு தந்திருக்கீங்க, அந்த அதிகாரத்தை ஏற்கனவே தந்திருக்கீங்க, எனக்கு அந்த விசுவாசத்தையும் தரிசனத்தையும் தாங்க. ஹல்லேலூயா. நான் போய் கெஞ்சி கூத்தாட வேணாம்.
உன்னை எந்த ஊர் அந்த ஊரெல்லாம் சொல்ல வேணாம். நீ வாயை திறக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் உனக்கு முன்பாக செல்லுகிறார். உன்னுடைய தேவதூதர்கள் உனக்கு முன்பாக போறாங்க. ஹல்லேலூயா. உன்னுடைய நிழலிலே பிள்ளைகள் குணமாவாருங்க. உன்னுடைய கரத்திலே ஆண்டவர் வல்லமை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரத்தை உயர்த்தி அதை பெற்றுக்கொள்வோம். எனக்கு இருக்குது ஆண்டவரை, நான் பெற்றுக்கொள்கிறேன், விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். And this is what subduing the earth, putting the enemy under your feet. இதுதான் பூமியை கீழ்ப்படுத்துவது, சத்ருவை பிசாசை உங்களுடைய காலின் கீழ் படுத்துவது. Amen. ஆமென். So we know the truth and it is still not happening to us. நமக்கு சத்தியம் தெரியும், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கவில்லை. There are two keys to subdue this earth. இந்த பூமியை கீழ்ப்படுத்த ரெண்டு திறவுகோல்கள். In Acts 1:8, Jesus said, "You will receive power when the Holy Spirit comes upon you." அப்போஸ்தலர் 1:8 சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறாரா? ஆமென். எங்க? எனக்குள் வந்திருக்கிறார். எனக்குள். சத்தமா சொல்லுங்க. எனக்கு அதை சொல்ல பயப்படுறீங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? ஆமென். 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 பலன் அடைஞ்சிருக்கோம். We have received power. நாம் பலப்பட்டிருக்கிறோம், பலனை For பெற்றிருக்கிறோம். two things. ரெண்டு காரியங்கள். The Lord said, "You will be my witnesses." இயேசு சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். The power of the Holy Spirit will make me shine for Jesus. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்னை கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க செய்யும். I will be shining with holiness, righteousness and character and humility and excellence, all these things, because the spirit of excellence is upon me, spirit of wisdom is upon me. I will be shining for Jesus. I will be a witness even before I open my mouth. மேன்மையின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், விசேஷித்த ஞானத்தின் ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்வதால் நான் ஞானத்திலும் நான் அநேக மற்ற ஜனங்கள் மத்தியிலே விசேஷித்த விதமாய் நான் வெளிச்சமாய் பிரகாசமாய் இருப்பேன். When the Holy Spirit anointing comes upon you, first and foremost, He makes you holy. He makes you pure. Purity of conduct, purity of thought, purity of words, purity of action. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்குள் வரும்பொழுது உங்களுக்குள்ளே உங்களுடைய கிரியைகள் மாற ஆரம்பிக்கிறது, உங்களுடைய சுபாவம் மாற ஆரம்பிக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் வர ஆரம்பிக்கிறது. ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சுத்தம். சுத்தம். ஆவியானவர் சுத்தப்படுத்துகிறார். ஆமென். நம்ம வார்த்தைகளை, நம்ம சிந்தனைகளை, நம்ம செயல்களை சுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Then that is a witness, powerful witness in your family. You cannot just talk about your God and gospel and all this. When your character changes, it will attract people. What's different about him? He doesn't talk like that. He doesn't think like that anymore. He forgives easily. He loves broadly. He is full of kindness. He is merciful. What happened to him? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வீட்டில் கிறிஸ்துவை குறித்தோ சுவிசேஷத்தை குறித்தோ நீங்கள் சாட்சி சொல்லும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுபாவம் மாறும் பொழுது, நீங்கள் மற்றவர்களை நேசிக்கும் பொழுது, எளிதில் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது, உங்களுடைய குணாதிசயம் இப்பொழுது மாறும் பொழுது, இப்படிப்பட்டவன் அல்லவே இவனுக்கு என்ன ஆயிற்று என்று ஆச்சரியப்பட்டு உங்களிடத்தில் அவர்கள் கேட்பார்கள். Amen. Amen. Holy Spirit can and wants to change you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை மாற்ற விரும்புகிறார், உங்களை மாற்ற கூடும். This morning when I was meditating, he gave me two objects. இந்த காலையில நான் இதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ரெண்டு காரியங்களை எனக்கு கொடுத்தார். One is a charcoal. ஒன்று நிலக்கரி. Another is a stone. இரண்டாவது கல். Your heart can be charcoal or stone. உங்களுடைய இருதயம் நிலக்கரியாக இருக்கலாம் அல்லது கல்லாக இருக்கலாம். நிலக்கரி எப்படி வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால ஒரே ஒரு நிமிஷம் காட்ட போறேன். Can you turn on the first one? Yeah. Look at this, a massive piece of charcoal. But how do they make it? It all starts with selecting the right wood. Charcoal burners use logs of various sizes, carefully chosen for their quality.
These logs are loaded onto a cart by a team of workers and transported to a nearby kiln. Inside the kiln, the wood is arranged vertically. The kiln, resembling a small brick house, is packed with wood and sealed tightly with bricks and clay. A small fire is then lit at the base, starting the slow burning process. This process is called pyrolysis. The wood decomposes under heat in a low oxygen environment, preventing it from burning to ash. For a pile this size, the process can take several days. Afterward, the carbonized wood is cooled and brought outside. At a nearby facility, it is cut into specified pieces based on consumer demand. The pieces are then packed in sacks and ready for delivery. சாதாரண மரம் இருக்குல்ல, அதை எடுத்து எரிக்கிறாங்க. அதை எரிக்கும்போது மேலாக இருக்கிற சில காரியமெல்லாம், இலை, தலை, இந்த பட்டை கிட்ட அதெல்லாம் போயிடும், தேவையில்லாதெல்லாம். உள்ளுக்குள்ள நல்ல அக்கினி போடுகிற காரியம் மாத்திரம் தங்கியிருக்கும். அதுக்கு பேர் தான் நிலக்கரி. அது நிலக்கரி ஆயிடுது. நம்மளாம் நினைக்கிறோம் நிலக்கரின்னு அதை தோண்டி எடுக்கிறது, நம்ம ஊரில் சில இடத்துல எடுப்பாங்க. ஆனால் இப்படி தான் நிலக்கரியை இப்போ உண்டாக்குறாங்க. அந்த கறியை எடுத்து நம்ம அடுப்புலையோ பார்பிக்யூலையோ எங்கேயும் போட்டால் நல்லா தணல் மூட்டி மற்றவங்களுக்கு சூட கொண்டு வரும். நம்ம எல்லாம் சாதாரணமாக ஒரு மரம் போல் இருக்கோம். we are just like normal trees. நாம் எல்லாரும் சாதாரண மரத்தை போல் இருக்கிறோம். And the Holy Spirit fire comes on you. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி உங்களுக்குள் வரும்பொழுது, anything that is going to get out, that is what he is doing. He is purifying us. நம்மில் தேவையில்லாத காரியங்களை நம்மில் இருந்து அகற்றும்படியாய் சுத்திகரிக்கிறார். And that is the fire doing things that your eyes are full of lust, your mouth is talking all kinds of nonsense, you are thinking of jealousy, bitterness, all kinds of stuff. That is all flaky, that is useless, and the fire of the Holy Spirit is burning these out. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய அசுத்தம், உங்களுடைய நடத்தையில் இருக்கக்கூடிய காரியங்கள், தேவையில்லாத எல்லா காரியங்களும், அசுத்தமான காரியங்கள், வீணான காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அக்னி உங்களை எரித்து தகித்து அதை வெளியேற்றுகிறது. Then you become charcoal. அதை தொடர்ந்து நீங்கள் நிலக்கரியாக, நல்ல நிலக்கரியாக மாறுவீர்கள். And when you go outside to other people, when the Lord sets you on fire, you are going to make that place hot, warm. You're going to cook people. You're going to remove the darkness. You're going to be useful and edifying. அப்படிப்பட்ட பண்படுத்தப்பட்ட நிலக்கரியாக நீங்கள் மற்ற ஜனங்கள் மத்தியில் போகும்போது தேவன் உங்களுக்குள்ளே அக்னியை உருவாக்கி மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்களை மாற்றுவார். உங்களை உபயோகமுள்ள பாத்திரங்களாக உபயோகம். வெறுமன காட்டு தீ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்காலலாம் இப்போ காட்டு தீ இருக்குது, ஆஸ்திரேலியாவில் வந்துச்சு. காட்டு தீ இறங்குச்சுன்னா அந்த இடத்தையே அழிச்சிருது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நிலக்கரி இருந்துச்சுன்னா அதில் எவ்வளோ பிரயோஜனம் இருக்குது. அந்த காலத்தில் ட்ரெயினே ஓட்டுவாங்க கறியை வச்சு. இன்றைக்கும் கறி உபயோகப்படுத்துகிறாங்க எலக்ட்ரிசிட்டி உண்டாக்குறதுக்கு. That is what God wants you to be. First, He wants to purify you and then use you to set fire for useful things. அதைத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். முதலாவது நம்மை அவர் பண்படுத்துகிறார், நம்மை அவர் அக்னியாக உருவாக்குகிறார். அதை தொடர்ந்து மற்றவருடைய வாழ்க்கையில் நாம் உபயோகமுள்ளவர்களாக மாறுகிறோம். But if your heart is hard, ஆனால் உங்களுடைய இருதயம் கடினமாக இருக்கும் என்றால், like a rock, பாறையை போல் இருக்கும் என்றால், we will see what happens. என்ன நடக்கும் என்று பாருங்கள். Look at this, a massive piece of... Next one. You guys have to go back. You have to rewind anything. It's not working? Okay. What he does, this man, he takes a piece of rock taken from a river. அந்த மனுஷன் நதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாறை என்ன செய்கிறார் என்றால், he puts it in fire. தீயிலே போடுகிறார். You know what happens? என்ன நடக்கும் தெரியுமா? That
that rock explodes, it just useless, it just becomes pieces. அந்த பாறை அந்த அக்னியினாலே வெடித்து சிதறி உபயோகம் இல்லாமல் போகும். If you are a charcoal, நீங்கள் நிலக்கரியாக இருப்பீர்களானால் when Holy Spirit puts a fire on you, you are going to bless other people. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அக்னியை போடும்போது நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். Because all the unnecessary things are gone, you are a useful instrument in God's hand. உங்களில் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் போய் தேவனுடைய கரத்தில் உபயோகமுள்ள கருவியாக நீங்கள் இருக்கிறீர்கள். If you are a rock, நீங்கள் பாறையாக இருப்பீர்களானால் it's dangerous to play with the Holy Spirit. If the fire comes, you will break. You will not break anybody. That's what happened to Ananias and Sapphira. They broke. They died. பரிசுத்த ஆவியானவரோடு கூட விளையாடுவது மிகவும் ஆபத்தானது. அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். அதுதான் அனனியா சப்பீராவுடைய வாழ்க்கையில் நடந்தது. Rocks can be very dangerous if you heat them up. They're great for cooking on over a fire, but today I'm going to show you exactly what not to do and why you shouldn't heat up rocks found in or around water, like these rocks in this creek bed that have had a lot of time to soak up moisture. We're going to heat them up and see what happens as I get nice and far away from it and watch from a safe distance. The moisture trapped inside of them expands quickly from the heat, causing the rock to explode. So avoid using rocks that are found in or around water. Amen? Amen. So this is something, the picture you should keep in your mind. If you are not pure, if you do not allow the Holy Spirit to make you pure, you are not going to be useful in God's kingdom. இந்த பார்த்த இந்த படத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தேவ ஆவியானவர் உங்களை சுத்திகரிக்க அனுமதிக்காமல் இருப்பீர்களானால் தேவனுடைய ராஜ்யத்தில் உபயோகமற்றவர்களாக இருப்பீர்கள். Amen. Amen. With purity. பரிசுத்தத்தினால் When I become pure, நான் ஆகும்போது I will not quench the Holy Spirit, I will not grieve the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானவரை அவித்து போட மாட்டேன், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த மாட்டேன். We are going to see just for a few minutes two types of sins. ரெண்டு விதமான பாவங்களை குறித்து நாம் துரிதமாக பார்க்கலாம். Two types of problems. One normally with men, the other normally with women, but sometimes they both have both. But the two types of problems that we have. ரெண்டு தரமான நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒன்று ஆண்களிடத்தில் இருக்கிறது, இனி ஒன்று பெண்களிடத்தில் இருக்கிறது. சில நேரங்களில் ரெண்டு பேரும் இடத்திலும் இருக்கும். Amen. Amen. One is lust of the eyes, lust of the flesh. ஒன்று கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. And this is a common problem for men. இது ஆண்களுக்கு ஒரு பொதுவான பிரச்சனை. And today it is facilitated by Satan on the mobile. நம்முடைய கையில் இருக்கக்கூடிய மொபைலில் சாத்தானால் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியம். I can come sit down and preach you how you should avoid Facebook, this, that, all these things. But you have probably tried it in the past to avoid these things. But you keep going back to this. அநேக பிரசங்கங்களை செய்தாலும் கூட அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ்புக் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் தவிர்க்கும்படியாய் பல விதத்திலும் நீங்கள் முயற்சி செய்திருக்கலாம். The other type of problem, which is often with ladies but also with men, but mostly with ladies, is roots of bitterness, jealousy, comparison, complaining. All this bitterness has many ways of coming out. Always thinking about somebody else, being jealous of somebody else's success, bitter about past. This is a typical sin. It is absolutely, it's a sin. Gossiping, backbiting, all these put together. அடுத்த பிரச்சனை அதிகமாக சகோதரர்களிடத்தில் இருக்கக்கூடிய காரியம் பொறாமை. அவர்கள் ஆண்களிடத்திலும் இருக்கிறது, சில ஆண்களிடத்திலும் உண்டு. அது அவர்கள் தங்களை மற்றவர்களோடு கூட ஒப்புமைப்படுத்துவது, அவர்கள் கோள் சொல்வது, பொறாமைப்பட்டு மற்றவர்களை குறித்து தவறாக பேசுவது, கிசுகிசுப்பது, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இதனாலே செய்கிறது. அது தவறான காரியம். Unforgiving spirit. மன்னிக்க முடியாத ஆவி. Jesus, when he talked in Matthew 5 about the kingdom of God, these two sins is what he highlighted in Matthew 5.
starting from verse 16, I think. He talked about the anger, unforgiving spirit first as a major sin. Secondly, he talked about the lust of the eyes. மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து நான் நினைக்கிறேன், அவர் இதை சொல்லும்போது கோபம், இப்படிப்பட்ட கசப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் குறித்து அதிகமாக பேசினார். பிரதர், இந்த ரெண்டையும் வைத்துக்கொண்டு, இந்த ரெண்டில் ஒன்றை வைத்துக்கொண்டு நீங்களும் நானும், நம்ம ஒரு தரிசனம் நம்ம கொடுத்துருக்காருல ஆண்டவர், அந்த வல்லமையில், பரிசுத்தாவின் வல்லமையில் நம்ம பிணியாளிகளை குணமாக்க முடியாது, அசுத்தாவிகளை துரத்த முடியாது. அசுத்தாவிகள் உங்ககிட்ட சொல்லிடும், எனக்கு இயேசுவை தெரியும், பவுலை தெரியும், நீ யாருன்னு சொல்லிடும், உங்கள் மேலே எகிரிடும். அசுத்தத்தை வைத்துக்கொண்டு நீ அசுத்தாவியை துரத்த முடியாது. அசுத்தத்தோட விளையாடி கொண்டு நம்ம சாத்தானை காலுக்கு கீழே போட முடியாது. சாத்தான் உங்களை காலுக்கு கீழே போட்டிருக்கான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை வைத்து விளையாடி கொண்டு, இது எல்லாம் உலகத்திலிருந்து சாத்தான் இடத்துல வந்தது. மற்றவர்களை குறித்து முறுமுறுத்து கொண்டு, கசப்பை வைத்து கொண்டு, மன்னிக்க முடியாத காரியத்தை இருக்கும்போது உங்களுக்குள்ள அந்த ஆவிகள் வந்து உட்கார்ந்துருச்சு. புரியலையா? இது சத்தியமெல்லாம் சத்தியம்தான், உண்மைதான். ஆனால் ப்ராக்டிக்கலாக நடக்கிறது என் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும்போது, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளை, இந்த காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொல்கிறாரு கலாத்தியர் 5, கசப்பின் வேர்கள் போகக்கூடாது உள்ளுக்குள்ள. இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த அந்த ஐடியா இருக்கும்போதே முளையிலேயே கிள்ளி போட்டுரு. கண்ணில் நீ ஒரு 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 ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கும்போது நீ ஏற்கனவே விபச்சாரம் செஞ்சுட்ட, அங்கே நிறுத்திக்க, அங்கே நீ மனம் திரும்பு, அடுத்த ஸ்டெப்புக்கு போகாத. புரியுதா? முளையிலேயே கிள்ளி போடு, அந்த இடத்துக்கு போகாத, முளையிலேயே கிள்ளி போடு. ஒருத்தங்க உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்களா, அதை உட்காந்து யோசிக்காத, வெளியே போய் பேசாத, ஆண்டவரே அவங்கள மன்னிச்சேன், ஃபினிஷ். அப்போ தான் உங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்வார். அப்போ தான் உங்களுக்குள்ள கிருபை பிரவாகமாய் ஓடும். இப்போ புரியுதா ஏன் நம்ம நடக்கும்போது நம்ம நிழலில் வல்லமை இல்லை? நம்ம ஒருத்தருக்கு கையை வச்சு ஜெபிக்கிறோம், தலையெல்லாம் உழுக்கிறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி சகோதரன் பெனிகன் வந்திருந்தார். அவர் இங்கே நிற்கிறார், நாங்கள் அங்கே இருக்கிறோம், மேலேருந்து வல்லமை வருது. அவங்களாம் விசேஷமான ஆளுங்களா? இல்லவே இல்லை. அவர்களுக்குள்ளே இருக்கிற விசேஷமான ஆவி நமக்குள்ளே இருக்குது. ஆனால் அவரை நாம் அவித்து போட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த கடைசி நாட்களில் இந்த மொபைலில் இருக்கிற அற்பமான இன்பத்துக்காக கொஞ்ச நேரம் அந்த இன்பம், அதுக்காக நம்ம சுற்றி எத்தனை பேர் வியாதியில் இருக்காங்க, எத்தனை பேர் சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒன்றும் செய்யாமல் கையாலாகாமல் இருக்கிறோம். ஒன்றும் செய்ய முடியல. நம்ம கண்களுக்கு முன்பாக ஜனங்கள் மரித்து கொண்டிருக்காங்க. இவருக்கு கேன்சர், நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவர் ஜெபிக்க சொல்லல பிரதர். நம்ம வியாதியாக இருக்கும்போது ஜெபிக்க சொன்னாரா? எங்கேயாவது சொன்னாரா இயேசு கிறிஸ்து நீங்கள் ஜெபிங்கன்னு வியாதியஸ்தர்களுக்காக? வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கன்னு சொன்னார். ஏன் ஜெபிக்கிறோம்? கையாலாகத்தனத்தினால. நம்மால் சொஸ்தமாக்க முடியல. அசுத்தாவி இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்க சொன்னார் ஆண்டவர். அசுத்தாவியை துரத்துங்கன்னு சொன்னார். ஆமென். நாடுகளுக்காக இடைப்படுகிறோம். இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுங்க, ஓகே. சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னார் ஆண்டவர். உங்களை போய் நாடுகளுக்காக ஜெபிக்க சொல்லலை அவர். நான் ஜெபிக்க போகும்போது எனக்காக ஜெபிக்க வேண்டும், என்னுடைய பரிசுத்தத்துக்காக ஜெபிக்க வேண்டும், நான் விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்னை மாற்ற வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குவீங்க. அதுக்கு பதிலாக நம்ம ஜெபத்தில் நல்ல ஜெபம் நினைக்கிறோம், வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் அதை சொல்ல, நீ ஆவியில் நிரம்பி ஜெபி, உனக்குள்ளே புடமிடப்பட்டட்டும், உனக்குள்ளே இருக்கிற எல்லா அசுத்தங்களும் கீழே போகட்டும். அதுக்கப்புறம் உன் ஜெப வார்த்தைகள் ஒன்றும் இல்லை. நீ ஃபோனில் பேசினாலே அந்த பக்கம் எழுந்திரிச்சுவாங்க. ஜூமில் பேசினா ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கி நம்மை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். தொடர்ந்து அந்த படத்தை பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம். ஐ வில் எக்ஸ்பிளைன். When you go to God in prayer,
நீங்கள் ஜெபத்தில் தேவனிடத்தில் போகும்போது you have fellowship with him. தேவனோடு கூட நீங்கள் ஐக்கியம் He வைக்கிறீர்கள். wants to change you. He wants to burn you. He wants to burn all the junk from out of you. தேவன் உங்களை மாற்ற விரும்புகிறார். உங்களில் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் வெளியேற்ற விரும்புகிறார். And you pray. நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறீர்கள். And you are filled with God's word. You are filled with God's presence. You are filled with His anointing. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறீர்கள். தேவனுடைய வார்த்தையால் நிரப்பப்படுகிறீர்கள். And you become pure. You become holier. நீங்கள் பரிசுத்தமாகிறீர்கள். இன்னும் நீங்கள் சுத்தமாகிறீர்கள். தேவ வசனம் உனக்குள்ள நுழையும் போது நீ பரிசுத்தமாய் மாறுவாய். ஆமென். ஆமென். கண்களோட விளையாட மாட்ட, கையில் இருக்க மொபைலோட விளையாட மாட்ட. ஆண்டவரோட நீ ஐக்கியமா இருக்கும்போது, அவருடைய பிரசன்னம் வாழ்க்கையில் இருக்கும்போது சுத்தம் பரிசுத்தம் வர ஆரம்பிக்கும். It will come. இது உங்களுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். Because the power of the Holy Spirit is upon you. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்கள் மேல் If you தரித்திருக்கிறது. decide today, I will never look at another time in the pornography, that doesn't help. You can decide anything, nothing will work. You can say, I will never gossip about somebody. I will never hold bitterness. You can decide, nothing will happen. But when you are filled with the Holy Spirit, when you rely on Him, when you go to Jesus, when you sit at His feet, He will give His purity to you, His righteousness, His holiness, He will impart to you. உங்களில் இருக்கக்கூடிய அந்த தவறான எண்ணங்கள், தவறான பார்வைகள், தவறான சிந்தனைகள், இப்படிப்பட்ட காரியத்தை நான் இனி விட்டு விடுவேன், இனி நான் தவறாக பேச மாட்டேன், தேவையில்லாத காரியங்களை நான் போனில் பார்க்க மாட்டேன் என்று நீங்கள் இன்றைக்கு தீர்மானித்தால் கூட உங்களால் அது செய்ய முடியாது. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுக்கும்போது, தேவ வசனத்தால் நிறைந்திருக்கும் பொழுது அவருடைய நீதியை உங்களுக்கு கொடுப்பார், அவருடைய பரிசுத்தத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். Amen. Amen. He will purify you every single day when you go into prayer room like that. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு அனுபவத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜெப அறைக்குள் பிரவேசிப்பார்களானால் ஒவ்வொரு நாளும் காலையில் அப்படிப்பட்ட அனுபவத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். Every morning let your first prayer be what as David said, create in me a clean heart and create in me a new spirit, renew the right spirit within me. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்களானால், தேவனே என்னில் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னுள்ளே புதுப்பியும் என்ற அப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தினம் எனக்கு வேணும் பிரதர். நடந்து போனா எனக்குள்ள அசுத்தம் வந்துடுது, யாருடையாச்சும் பேசினா அசுத்தம் என்னை தாக்குகிறது. Whenever I pray, I need purity. I need the impartation of the purity and righteousness of Jesus Christ. I don't have anything. I am just a sinner like anybody else. I have fallen short. All of us are like that. But when I pray, Jesus imparts His righteousness. Holy Spirit gives His purity, His power, so I can be an overcomer over the enemy. நாம் எல்லாருமே ஒவ்வொருவருமே மற்றவர்களைப் போல தான் குறைவுள்ளவர்கள், பலவீனர்கள், நம்மால் எதுவும் செய்ய தகாத நிலையில் தான் இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் காலையில் தேவனிடத்தில் நாம் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவரே இப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லும் பொழுது, தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை நமக்குள் செலுத்துவார், தம்முடைய நீதியை நமக்குள் கொடுத்து தம்முடைய வல்லமையை நம்மில் அனுப்பி நம்மை பலத்தால் இடை கட்டுவார். In 33 and a half years, the young man Jesus never committed one sin, not because he was a son of God. He was just like us. He was tempted as we are in every way. 33 வருஷ அந்த தன்னுடைய வாழ்க்கையில் வாலிபனான இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் கூட அவர் செய்யவில்லை, அறியவில்லை. ஆனால் அவர் ஏதோ தேவனுடைய குமாரன் என்பதனால் மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய பாதத்தில் அதிகமாய் ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையை அவர் செய்ததனால் அப்படி நடந்தது. In his prayer life, every night he spent time so that he will get the purity first. And then in the morning when he walked, people were healed, demons ran away. The secret was in the night. நம்மை போல பாடுள்ளவராய் இருந்தும் கூட அவர் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் முழுவதும் ஜெபித்து தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வெளியே போய் அவர் பிசாசுகளை துரத்தினார், வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் நம்மை போல பாடுள்ளவராய் இருந்தும் கூட. And Jesus said, you can do greater things than me, but for that I have to do what he did in the night. Stay in his presence. Become purer and purer, holier and holier. Then and only then you can do what Jesus did.
இயேசு சொன்னார், நான் செய்த கிரியைகளை மாத்திரமல்ல, என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்யக்கூடும், செய்வீர்கள். ஆனால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் செய்த கிரியைகளை நானும் செய்ய வேண்டும். தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து நான் என்னை சுத்திகரித்து கொண்டு தேவனுடைய கிரியைகளை நான் செய்ய வேண்டும். ஆமென். 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 நம்ம எல்லாரும் செய்யலாம். எல்லாரும் அப்படி ஜெபிக்கலாம். காலையில் எழுந்த உடனே பரிசுத்தத்துக்காக ஜெபிப்போம். ஏன்னா அதில் தான் ரகசியமே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் பலவீனங்கள் இருக்குது, சுகவீனம் இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, பல விதத்தில் சாத்தான் நம்ம தலை மேலே ஏறி உட்காந்துருக்கான். ஏன் பிரதர்? சாத்தான் நம்ம காலு கீழே இருக்கணும்னு பாடணும். ஏன் அது நடக்கலை? The answer is in your purity, and Holy Spirit will make you pure. Holy Spirit will make you holy. Holy Spirit will make you righteous, and then the Holy Spirit will give you power outside. When you go to workplace, when you go to your friends, Holy Spirit will give you power to take them out of the same bondage as well. அப்படிப்பட்ட அந்த கேள்விக்கு பதில் உங்களுடைய பரிசுத்தத்தில் இருக்கிறது. நீங்கள் தேவ பிரசன்னத்தில் ஒவ்வொரு நாள் காலையில் போகும்போது அவர் உங்களை புதுப்பிப்பார், அவர் உங்களை சுத்திகரிப்பார், அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தனிப்பட்ட அந்தரங்கத்தில் ஜெபித்த காரியங்களுக்கு பலனை வெளியரங்கமாய் நீங்கள் வேலை செய்கிற இடத்திலும் புறப்பட்டு போகிற ஒவ்வொரு இடத்திலும் கொடுப்பார். ஆமென். சகோதரர்களே, கண்களின் இச்சையை குறித்து கவனமாயிருங்க. உங்களுக்கு தெரியும் அது தப்புன்னு. சகோதரிகளே, கசப்பை குறித்தும் பொறாமை குறித்தும் புறங்குறுதல் குறித்தும் அதுவும் விபச்சாரத்துக்கு ஈக்குவல். அதே அளவுக்கு அசுத்தம். அதுதான் பலரை கீழே வைத்து கொண்டிருக்கிறது சபையில். மன்னிக்க முடியாத கணம், கசப்பை வைத்து கொண்டு அவர்களை பற்றி இவங்களை பற்றி புறங்கூறி கொண்டு, அதற்கும் ஆபாச படத்தை பார்க்குற போர்னோகிராஃபிக்கும் வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே மரணத்துக்கு ஏதுவான காரியம். கலாத்தியரில் போய் படித்து பாருங்கள் நீங்கள் 5வது அதிகாரத்தில். They are both equal types of sin. Adultery, fornication, or jealousy, bitterness, complaining, murmuring, unforgiveness, same. ஆபாசமாகட்டும் விபச்சாரமாகட்டும் இப்படிப்பட்ட எந்த காரியங்களுக்கும் மன்னிக்க முடியாத தன்மை, கசப்பு, புறங்கூறுதல், இப்படிப்பட்ட ரெண்டுமே ஒரே தரமான பாவங்கள். Shall we all stand up for a minute? ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். We are going to pray, brother is going to pray that there is the finished work of the cross. Jesus has already finished all this. All you have to do every morning is go to Jesus and take his righteousness. நாம் ஜெபிக்கலாம். இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்காக சிலுவையில் செய்து முடித்த இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரமாக்கி கொள்ளும்படியாய் ஒவ்வொரு நாளும் காலையிலே போய் ஆண்டவர் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஜெபிப்போம். என்னுடைய சுத்திகரிப்புக்காக என் மூலமாக இந்த உலகம் விடுவிக்கப்படும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்ல அந்த தீர்மானத்தோடு கூட நம்ம ஒவ்வொருவரும் நம்மை ஜெபிக்கலாம். இங்கே மேலானவர்கள் ஒருவரும் கிடையாது, நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள். ஆண்டவருடைய பாதத்தில் நாம் கிருபையும் இரக்கங்களையும் அவருடைய பாதத்திலிருந்து விடுதலையும் பெற்றுக்கொள்வோம். கிருபையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் இரக்கங்களின் பிதா, எங்களுடைய நிலைமைகளை அறிந்து எங்கள் வாழ்க்கையிலே பேசி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர், நீர் இந்த நாளில் அனுப்பின உம்முடைய ஜீவனுள்ள வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையையும் எங்களுடைய எல்லா பிரயாசங்களையும் உம்முடைய பாதப்படியிலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு நேராக எங்களுடைய வாழ்க்கையை திருப்புகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேற, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படும்படியாய் ஆண்டவரே புறப்பட்டு போய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாங்கள் இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யும். நாங்கள் இந்த நாளில் எடுத்த தீர்மானத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் பூமி எங்களும் புறப்பட்டு போய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க இந்த நல்ல சுவிசேஷத்துக்கு நாங்கள் ஆண்டவர் சாட்சிகளாக இருக்க அறிவிக்கிறவர்களாய் மாற எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வேத வசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை நீர் அனுப்பி எங்களை விடுவிக்கும்படி நீர் சித்தம் கொண்டிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி நீ தரித்துக்கொள் என்று சொன்னி என்னுடைய வார்த்தையின்படியே நாங்கள் எல்லாரும் புறப்பட்டு போய் ஆண்டவரை கொழுத்த கன்றுகளைப் போல அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.